live class topic is one word substitution. Okay? Yes, ma'am. Shall we start? Yes, ma'am. Yes, ma'am. Yes. What's the topic today? One word substitution. Yes, very good. This topic helps us use one single word instead of a long sentence. Okay? ஒரு லாங் சென்டென்ஸ் யூஸ் பண்ற இடத்துல ஒரு சிங்கிள் வேர்ட் வச்சு அதோடைய மீனிங் சொல்றது. தட் இஸ் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஓகே? For better understanding, I will explain in both English and Tamil. Okay? நல்லா புரியணும்ன்றதுக்காண்டி மேம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் சொல்றேன், தமிழ்லயும் சொல்றேன். ஓகே? Okay, ma'am. Okay. Okay, ma'am. Okay, what is one word substitution? What One is word. One word. Ma'am, can I tell in Tamil? Okay. Ma'am, அந்த இப்போ வந்து பைலட்னு ஒரு வேர்ட் இருக்கு, அதுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கும். A person who flies an aeroplane அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு சென்டென்ஸா சொல்றதுக்கு பதிலா பைலட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே? It makes our English short, clear and smart. Okay? Why do we use one word substitution? Short English. It helps us use one word instead of a long sentence. ஒரு long sentence சொல்றதுக்கு பதிலா ஒரு வேர்ட்ல நம்ம சொல்லிடலாம். Okay, for example, a person who writes poem. யாரெல்லாம் poem எழுதுவாங்களோ அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? poetன்னு சொல்லுவோம். poetன்னு சொல்லுவோம். Yes, a person who writes poems அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா poet. Okay? Can anyone guess the one word for a place where books are kept? Library. Very good. Ma'am, library. Very good, very good. A place where books are kept, library. Okay? Likewise, today we are going to learn 100 one-word substitution. Okay, ma'am. First one, a person who flies an aeroplane. Pilot. Pilot. Yes, very good. A person who carves sculptures or statues. Sculptor. Yes, very good. Sculpture na yaru? Statue செய்றவங்க. யாருமா? Statue செய்றவங்க. Yes, சிலை வடிவமைக்கிறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்? Sculpture அப்படின்னு சொல்லுவோம். Okay, a person who carves sculptures or statues, sculptor. Third one, a person who represents his country abroad. Ambassador. Ambassador அப்படின்னா யாருன்னா நம்ம நாட்டை, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி வெளிநாடுகள்ல போய் நம்ம நாட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி பேசுறவங்க தான் வந்து அம்பாசிடர். ஓகே? இது வெறும் கண்ட்ரி மட்டும் கிடையாது, பிசினஸ் ஓரியன்டா வந்து இது யூஸ் பண்ணுவாங்க அம்பாசிடர். ஓகே? அம்பாசிடர் அப்படின்னா யாருன்னா, ஜெனரலா சொல்லணும் அப்படின்னா ஒரு கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணி பேசுறவங்கள தான் வந்து அம்பாசிடர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம கிளாஸ்ல எல்லாம் வந்து கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவோம், அந்த கிளாஸுக்காண்டி ஒருத்தர் அந்த கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு பர்சன் பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிறவங்க தான் வந்து யாரு? அம்பாசிடர். ஓகே? Fourth one, a person who arranges funerals. Undertaker. Undertaker. யார் undertaker? Funerals அப்படின்னா இறுதி சடங்கு. ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய கடைசியா நம்ம செய்யற இறுதி சடங்கு தான் funerals. ஓகே? அத அரேஞ்ச் பண்ற பர்சனை தான் நம்ம undertaker அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? a person who arranges funerals, undertaker. Fifth
one. A person who takes care of owner's building during his absence. Caretaker. Caretaker. யாரு caretaker? இப்போ வந்து வீட்டுல யாராச்சும் இப்போ வந்து நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டுல இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டாங்கன்னா கேர்டேக்கர் தான் நம்மளை பாத்துக்கிடுவாங்க. எஸ், வெரி குட். அவங்களும் கேர்டேக்கர். அதே மாதிரி இப்போ பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் இல்ல பெரிய ஆளுங்க, இப்ப நமக்கு ஒரு 2-3 வீடு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வீடை பாத்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சர்வெண்ட் அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவங்கதான் அந்த வீடை ஃபுல்லா பாத்துப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு வெக்கேஷனுக்கு மட்டும்தான் அந்த ஊருக்கு போறோம், அந்த வீட்டுல போய் தங்குறோம் அப்படின்னா மத்த நேரங்கள்ல அந்த பில்டிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலா அந்த பில்டிங்க ஃபுல்லா பாத்துக்கிறவங்களும் என்ன சொல்லுவோம், கேர்டேக்கர் அப்படின்னு. ஓகேவா? நம்மளுடைய பில்டிங்க வேற ஒருத்தவங்க பாத்துக்கிறது, நம்ம இல்லாத நேரங்கள்ல அவங்க அந்த பில்டிங்க பாத்துக்கிறத நம்ம கேர்டேக்கர்னு சொல்லுவோம். பேரண்ட்ஸ், இப்போ நீங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் போயிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காண்டி வந்து என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க வந்து அந்த குழந்தைகளை பாத்துக்கிறதையும் வந்து பேபி சிட்டர். எஸ் எஸ், பேபி சிட்டர். அது அக்யூரேட்டா சொல்லணும்னா பேபி சிட்டர், காமனா சொல்லும்போது கேர்டேக்கர். ஓகே, நெக்ஸ்ட் 6th one. A person who designs buildings. Architect. Architect ஷார்ட்டா சொல்லணும். ஓகே, இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா பில்டிங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அது எப்படி அந்த பில்டிங்க வந்து பிளான் பண்ணி கட்டுறது. ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பில்டிங் எப்படி டிசைன் பண்ணலாம், ஓகே, இந்த பில்டிங் வந்து எப்படி டிசைன் பண்ணலாம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா டிசைன் பண்றவங்க ஆர்கிடெக்ட். ஓகே, 7th one. A person who mends taps and pipes. Plumber. 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 டேப் பைப் எல்லாம் வந்து சரி பண்றவங்க என்ன சொல்லுவோம், எஸ், சரி பண்றவங்க, அவங்க தான் வந்து பிளம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, a person who keeps law and order. Police. 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 law and order மெயின்டைன் பண்றவங்க தான் யாரு, police. Okay, a person, particularly woman, in charge of a hospital. மேட்ரன்னா யாருன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய வார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து ஒவ்வொரு வார்டுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 floor இருக்கு, அப்போ ஒரு ஃப்ளோருக்கும் ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க. ஓகே, அந்த ஃப்ளோர் ஃபுல்லா எத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கரெக்டான வந்து ட்ரீட்மெண்ட் போகுதா, அந்தந்த நர்ஸ் வந்து கரெக்டா இருக்காங்களா, டாக்டர்ஸ் கரெக்டா வர்றாங்களான்னு சொல்லிட்டு அந்த ஹோல் இப்ப 3 பில்டிங்ஸ் இருக்கு, 3 ஸ்டோரி இருக்குன்னா ஒரு ஸ்டோரிக்கும் என்ன இருப்பாங்க அப்படின்னா இப்படி ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க, அவங்களதான் மேட்ரன்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் 10th one. A person who writes judgment on others. Magistrate. ஓகேவா? மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா வந்து ஜட்ஜ்மெண்ட், நீதி எழுதுறவங்க, அதாவது அக்விஸ்ட் தப்பு பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை எழுதுறவங்க தான் என்னன்னு சொல்லுவோம், மேஜிஸ்ட்ரேட். ஓகே, I'll repeat it one more time. A person who flies an aeroplane. Pilot. A person who carves sculptures or statues. Sculptor. A person who represents his country abroad. Ambassador. A person who arranges funerals. Undertaker. A person who takes care of owner's building during his absence. Caretaker. A person who designs buildings. Architect. A person who mends taps and pipes. Plumber. A person who keeps law and order. Police. A person, particularly women, in charge of a hospital. Matron. A person who writes judgment on others. Magistrate. Okay. Take a screenshot of this. Second, ma'am. Taken, ma'am.
Next, a person who collects fare in bus. கண்டக்டர். எஸ், கண்டக்டர் அப்படின்னா நம்ம பஸ்ல போகும்போது என்ன பண்ணுவோம், டிக்கெட் பணம் வாங்குவோம், வாங்குவோம்ல. அமௌண்ட் கொடுத்து நம்ம டிக்கெட் வாங்குவோம், அந்த பஸ்ல போறதுக்கான டிக்கெட் பாஸ் வாங்குவோம். அவங்க என்னது, அதை கலெக்ட் பண்ற பர்சனை கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. 12th one, a person who contributes to local news. Correspondent. There is a difference between journalist and correspondent. Okay. 13th one பாருங்க, a person who writes in newspaper and magazines, journalist. அதாவது வந்து நியூஸ் பேப்பர்ல இல்லனா வந்து டெய்லி நியூஸ் பேப்பர்ல இல்லனா வந்து மந்த்லி மேகசின் இல்லனா வீக்லி மேகசின்ல எழுதுறவங்க ஜேர்னலிஸ்ட். ஓகே. ஒரு லோக்கல் நியூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உடுமல்பேட் அப்படின்னா உடுமல்பேட் சுத்தி இருக்க இடங்கள்ல என்னென்ன நியூஸ் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன நிகழ்வுகள் செய்திகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொடுக்கறவங்க வந்து கரஸ்பாண்டன்ட். ஓகே. அப்போ கான்ட்ரிபியூட் டு லோக்கல் நியூஸ் கலெக்ட் பண்றவங்க அப்படின்றவங்க கரஸ்பாண்டன்ட். அதே நியூஸ் பேப்பர் மேகசின்ல எழுதுறவங்க ஜேர்னலிஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் 14th one, a person who tracks down criminals. Detectives. அதாவது வந்து கிரிமினல்ஸை வந்து ஃபாலோ பண்றவங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாம அவங்களுடைய அடுத்தடுத்த மூவை வந்து ட்ராக் பண்றவங்க தான் யாரு, டிடெக்டிவ்ஸ். ஓகே. 15th one, a person appointed by two parties to settle a dispute. Arbitrator. Dispute அப்படின்னா வந்து சண்டை. ஓகே. ரெண்டு பேத்துக்கு, ஒரு ரெண்டு குரூப்புக்கு சண்டை நடக்குது அப்படின்னா ரெண்டு குரூப் சார்பாவும் ஒரு பர்சன் பேசுறாங்க அப்படின்னா அவங்கள ஆர்பிட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இப்ப ரெண்டு தரப்புல வந்து ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீம் ஏ டீம் பி ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல நின்னு, அதாவது வந்து ரெண்டு சைடுமே இல்லாம ஒரு மிடில் மேன் மாதிரி இருந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஜட்மெண்ட் கொடுக்கறவங்க ஆர்பிட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? A person appointed by two parties to settle a dispute. Disputeனா வந்து சண்டை. ஓகே. 16th one, a person with the legal authority to act another in business or law. What is this? Can you hear my voice? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Okay, okay. Yes, ma'am. A person with the legal authority to act another in business or law. Attorney. Attorney அப்படின்னா யாரு அப்படின்னா, நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய பிசினஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் வச்சுப்போம், ஒரு லாயர் வந்து வச்சுப்போம். ஓகேவா? நம்மளுடைய கம்பெனி சார்பா ஒரு லாயர் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், நம்மளுடைய கம்பெனிக்கே ஒரு லாயர் வேணும். எதுக்கு அந்த லாயர் வச்சுப்போம், நம்ம லீகலா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமா, எதெல்லாம் வந்து சட்டத்துக்கு உட்பட்ட லீகலா என்னென்ன எல்லாமே கரெக்டா பண்றோமா, ஏதாவது வந்து ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம கம்பெனி சார்பா நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கிறவங்க, லா ரீதியா லீகல் ரீதியா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க, அந்த வக்கீல் வாதாடுவாங்க, அவங்களதான் அட்டர்னின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், நம்ம கம்பெனிக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு லாயர் அப்பாயிண்ட் பண்ணிருப்போம். சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் நம்மளுடைய கம்பெனி சார்பா வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. அவங்களதான் நம்ம அட்டர்னின்னு சொல்லுவோம். ஓகே. 17th one, a person who conducts auction. Auction என்னது? Auction. Auction. Can anyone guess what is auction? ஏலம். 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 ஏலம் விடுறவங்கள என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆக்ஷனீர் அப்படின்னு சொல்லுவோம். ஏலம் விடுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு தரம், ரெண்டு தரம். Yes, ma'am. Can you? Yes, yes, ma'am. ஆக்ஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா ஏலம் விடுறது. ஏதாவது பொருட்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏலம் விடுறது. அதை கண்டக்ட் பண்ற பர்சன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆக்ஷனீர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. Next, 18th one, a person who draws amusing and satirical pictures.
கார்ட்டூனிஸ்ட். யாரு கார்ட்டூனிஸ்ட்னு சொல்லுவோம் அப்படின்னா அவங்க வந்து comic மாதிரி வரையறாங்க. நியூஸ் பேப்பர் பாத்திருக்கீங்களா? நியூஸ் பேப்பர்ல ஒரு கார்னர்ல வந்து பொம்மை மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. அது பொலிட்டிக்கல் மாதிரி வந்து மேல அவங்க அவங்க அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ற மாதிரி இது இருக்கும். எஸ் எஸ் வெரி குட். அதான் சட்டைரிக்கல் பிக்சர்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இப்ப பெட்ரோல் விலை அதிகமாயிடுச்சு அப்படின்னா அந்த பெட்ரோல் பங்க் மாதிரி போட்டு அது அதிகமானதுக்கு ஏதாவது ஒரு காமெடியா ஒரு பிக்சர் பண்ணுவாங்க. ஓகே, அது பாக்குறதுக்கு அழகா இருக்கும், அம்யூசிங். சட்டீரிக்கல் அப்படின்னா வந்து அத வந்து சொல்றாங்க, மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க, இப்படி இப்படி எல்லாம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கோல்டோட ரேட் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா கோல்டு பிக்சர் மாதிரி வரைஞ்சு ஒரு பொம்மை வந்து அதுக்கு மேல வந்து அவங்க வந்து கோல்ட் ரேட் அதிகமாயி போய்கிட்டே இருக்கு அந்த மாதிரி சொல்றது. எஸ் எஸ் வெரி குட். அதுதான் அத வரையறவங்களதான் கார்ட்டூனிஸ்ட்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பேப்பர் ஒரு நியூஸ் பேப்பர் வருதுன்னா அதுல வெறும் ஜேர்னலிஸ்ட் மட்டும் எழுத மாட்டாங்க. ஓகேவா? நிறைய பேர் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதா சொல்றேன், என்னன்னா இப்ப லோக்கல் நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுல கரஸ்பாண்டன்ட்னு சொல்லுவாங்களா, அந்த நியூஸ் பேப்பரை அந்த அந்த நியூஸ வந்து டைப் பண்ணி கொண்டுட்டு போறவங்க ஒருத்தரா இருப்பாங்க. ஓகே, அதை எடிட்டிங் பண்றது, இதுல ஏதாவது வந்து வேண்டான்னு நீக்கிறது, இல்ல ஆட் பண்றத எடிட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு பேஜுக்கும் இருப்பாங்க. அப்படிதான் இந்த கார்ட்டூனிஸ்ட் யாரு அப்படின்னா வந்து இந்த மாதிரி சட்டைரிக்கல் பிக்சர், சட்டைரிக்கல்னா வந்து நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்றது மாதிரி, எதிர்த்து சொல்றது மாதிரி அந்த மாதிரி பிக்சர்ஸ் வரையுவாங்க. ஓகே, அவங்களதான் கார்ட்டூனிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நீங்க நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ரிமைன் ஆகணும்? கார்ட்டூனிஸ்ட். ஓகே, a person who draws amusing and satirical pictures, cartoonist. Okay, 19th one, a person who writes in shorthand, stenographer. ஸ்டெனோகிராஃபர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ரெண்டு கையிலயே எழுதுறவங்களா? நோ 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 நோ, ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னா ஷார்ட்டான ஹேண்ட் இல்ல, ஷார்ட்டா எழுதுறவங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுருக்கெழுத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் கோர்ட் மாதிரி ஏதாவது வந்து டிவில எல்லாம் வந்து கோர்ட் பாத்தீங்க அப்படின்னா வெளியில ஒருத்தவங்க உட்காந்து அடிச்சு கொடுப்பாங்களா, பத்திரமெல்லாம் அடிச்சு கொடுப்பாங்களா? டைபிஸ்ட். வெரி குட், டைபிஸ்ட். அதாவது எப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா ஃபுல்லா டைப் பண்ணி கொடுப்பாங்க, பிளஸ் வந்து அதை ஷார்ட்டா கொடுப்பாங்க. ஓகே, நவனே மியூட் யுவர் ஆடியோ. டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. அதாவது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீதிமன்றம், அதாவது கோர்ட்டோட ஆபீஸ்ல இருக்கட்டும், இல்லைன்னா மருத்துவத்துறைன்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வந்து சில கோட்ஸ் இருக்கும். அந்த கோட்ஸை வந்து சீக்கிரமா எழுதுவாங்க. ஓகேவா? சீக்கிரமா எழுதி அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைப் பண்ணி நமக்கு டாக்குமெண்டா கொடுப்பாங்க. அவங்களதான் வந்து நம்ம ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களதான் ஸ்டெனோகிராஃபர்ஸ் சொல்லுவோம். அப்படி எழுதுறத வந்து ஷார்ட் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இப்போ நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அவங்க பிரஸ் மீட் வைக்கும் போது அவங்க ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து போய் நின்று எல்லாம் வந்து நோட் பண்ணுவாங்க அவங்க பேசுறத. அவங்க அவ்வளவு ஸ்பீடா பேசுவாங்க, ஆனா கட 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 கடன்னு எழுதுவாங்க. எப்படி? ஏன்னா அதெல்லாம் வந்து சில சிம்பிள்ஸ் வச்சுப்பாங்க. சிம்பிள்ஸ் மூலியமா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட கட கடன்னு எழுதுவாங்க. இப்ப யாராவது ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க, அங்க இருக்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பிரஸ் போய் எழுதுறாங்க அப்படின்னா ஷார்ட்டா சில குறியீடு வச்சிருப்பாங்க, சில சிம்பிள்ஸ் கோட்ஸ் வச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சிம்பிள், இந்த சிம்பிளுக்கு அர்த்தம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் சிம்பிள்ஸ வச்சு சில வேர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் டைப் பண்ணும் போது சிம்பிள்ஸ் போது அவங்க கட 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 கடன்னு பேசுறாங்க அப்படின்னா நம்ம சிம்பிள்ஸ் வச்சு டக் 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 டக்னு என்ன பண்ணிடலாம், நோட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, 20. A person who makes or supplies lenses or spectacles. Optician. Lenses, spectaclesனா வந்து கண்ணாடி, கண் கண்ணாடி. ஓகே, இதெல்லாம் வந்து சப்ளை பண்றவங்க தான் வந்து ஆப்டிஷியன்ஸ். ஒண்ணு அது செய்யறவங்களையும் ஆப்டிஷியன்ஸ் சொல்லுவோம், அதை வந்து சப்ளை பண்றவங்களையும், அதாவது வந்து வியாபாரம் பண்றவங்களையும் ஆப்டிஷியன்ஸ் சொல்லுவோம். A bird lives in a nest.
Okay, I'll repeat it one more time. A person who collects fare in bus. Conductor. Conductor. Yes. A person who contributes to local news. Correspondent. A person who writes in newspaper and magazines. Journalist. A person who tracks down criminals. Detectives. A person appointed by two parties to settle a dispute. Arbitrator. A person with legal authority to act another in business or law. Attorney. A person who conducts auctioneer. A person who draws amusing and satirical pictures. Cartoonist. A person who writes in shorthand. Stenographer. A person who makes or supplies lenses or spectacles. Optician. A bird lives in a nest. Take a screenshot of this one. Taken, ma'am. Taken, ma'am. Shall we move on to the next one? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. And this is very easy. From 22 to 31, very easy one word substitution. Let's see. A student lives in a hostel. Hostel. An Eskimo lives in an igloo. Glue. Eskimos, can you guess for Eskimos? நீங்க வந்து இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Can you hear Eskimos? பாத்திருக்கீங்களா? பிக்சர்ஸ் பாத்திருக்கீங்களா? எஸ்கிமோஸ் எப்படி இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இக்லூ எப்படி இருக்கும்? இக்லூ மேம் அது ஐஸால பண்ணுவாங்க. எஸ், வெரி குட். ஐஸால இப்படி குட்டி ஒரு ஓபன் வச்சு இப்படி இருக்கும். ஆமா, அப்படியே பென்குயின் நெஸ்டா? எஸ், ஐஸாலேயே செஞ்சிருப்பாங்க இக்லூ. எஸ்கிமோஸ்னா ரொம்ப ஷார்ட்டான மக்கள். அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னா மலை பிரதேசங்கள்ல, ஹிமாலயாஸ் இந்த மாதிரி வந்து மலை பிரதேசங்கள்ல ரொம்ப பனிப்பொழிவான இடத்துல வாழ்ற மக்களை வந்து எஸ்கிமோஸ் சொல்லுவாங்க. எஸ்கிமோஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருப்பாங்க. அவங்களோட வீடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐஸாலேயே வந்து மேக் பண்ணிருப்பாங்க. அதை இக்லூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மேம் இந்த இக்லூஸ் வந்து செமி சர்க்கிளா இருக்கும் மேம். எஸ், இக்லூ வந்து எப்படி இருக்கும்? செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். லவ் பேர்ட் லிவ்ஸ் இன் an அவேரி. எஸ், லவ் பேர்ட். பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ் குட்டி குட்டியா இருக்கும்ல, birds lives in an கூட வச்சுக்கலாம். ஓகே, birds lives in a aviary. ஓகே, நெக்ஸ்ட். dog lives in a kennel. ஓகே, நாய்கள்லாம் வந்து நம்ம அடைச்சு வைக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க? அந்த நாய்கள் எங்க வாழும்? கெனல்ல வாழும். ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருப்பாங்க? ஹாஸ்டல்ல இருப்பாங்க. எஸ்கிமோஸ் எங்க இருப்பாங்க? இக்லூ. ஓகே, soldiers lives in a barrack. Rabbit lives in a burrow. Okay, chicken lives in a coop. Snake lives in a hole. A cow lives in a byre. A pig lives in a sty. இது ஒண்ணும் இல்ல, பிக் இருக்கிற இடத்த என்ன சொல்லுவோம்? ஸ்டைன்னு சொல்லுவோம். கவு லிவ்ஸ் இன் a cow. மாடுகள் இருக்கிறத மாட்டு தொழுவம்னு தமிழ்ல சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? பயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பாம்புகள் இருக்கிறத வந்து பாம்பு புத்துன்னு சொல்லுவோம்.
ఇంగ్లీష్లో hold. Okay. Okay, take a screenshot. ఇలా పెడతాం కదా ఈ సైడ్ లో కదా టేకెన్ మ్యామ్. Shall I move on to the next one? Yes, ma'am. No, okay, sir. Yes, ma'am. Pati lang. 32. A lunatic lives in a asylum. Okay. Lunatic, yaru lunatic? Ma'am, mentally unstable. Yes, mentally unstable தான் வந்து நம்ம lunaticன்னு சொல்லுவோம். ஓகேவா? அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்த வந்து asylum அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. A spider lives in a web. ஸ்பைடர் வெப்னு சொல்லுவோமா? ஸ்பைடர் lives in a web. Horse lives in a stable. குதிரைகள் இருக்கிற இடத்த என்ன சொல்லுவோம்? Stable. A convict lives in a prison. Convict யாரு? Prisoner. Yes. கைதிகள். Yes, கைதிகள். Prisoner. A convict lives in a prison. Fishes are kept in a aquarium. Bees, தேனீக்கள். Bees are kept in a apiary. Okay. Gypsies lives in a caravan. யாரு gypsiesனா யாரு? Yes, travel பண்ணிட்டே இருப்பாங்க. Yes, gypsiesனா வந்து travel பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து நிலையா இருக்க மாட்டாங்க. வெவ்வேறு இடங்களுக்கு travel பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? gypsyன்னு சொல்லுவோம். அவங்க எதுல போவாங்க? எப்பயுமே caravanல தான் வாழ்வாங்க. ஓகே, caravan. None lives in a Ma'am, what is the difference between prison and jail? என்னம்மா? Ma'am, what is the difference between prison and jail? Oh, very good question. Prison ஜெயிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜெயிலுன்றது வந்து ஒரு ஷார்ட், எப்படி சொல்றது, ஒரு சின்ன சின்ன சிட்டிஸ்ல இருக்கிறத வந்து நம்ம பிரிசன்னு சொல்லுவோம். ஒரு எப்படி சொல்ற, தப்பு பண்ணவங்கள ஒரு ட்ரையல் காண்டி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் அந்த கைதிகளை வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த அந்த மாதிரி செட்டப்ல இருக்கிறத வந்து ஜெயில்னு சொல்லுவோம். பிரிசன்ல என்ன மாதிரியான கைதிகள் வச்சிருப்பாங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல இருப்பாங்கல்ல, அவங்களதான் வந்து பிரிசன்ல வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஜெயில் பிரிசன் ரெண்டுமே ஒண்ணுதான். ஜெயில்னா வந்து கைதிகள் வந்து கொஞ்சம் தான், அவங்களுக்கு வந்து கொஞ்ச காலம் தான் தண்டனை காலம், ஒரு 1 year 2 years 1 year இல்லனா 6 months இந்த மாதிரி இருக்கவங்கள வந்து கொண்டு போய் வச்சிருக்க இடத்த வந்து ஜெயில்னு சொல்லுவோம். ஓகேவா? Okay, ma'am. ஒரு சில பேர் வந்து லாங் டேர்ம்ல இருப்பாங்க, 20 years இல்லனா வந்து ஆயுள் கைதின்னு சொல்லுவாங்க. லைஃப் லாங் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கதான் இருப்பாங்க, ஜெயில தான் இருக்கணும்னா அவங்கள வச்சிருக்கிற இடத்த பிரிசன்னு சொல்லுவாங்க. ஓகே. Okay, ma'am. Thank you, ma'am. Okay. None lives in a convent. நன்னா யாரு? கன்னியாஸ்திரிகள்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. எஸ், அவங்க தான் நன். அவங்க வாழ்ற இடம் வந்து கான்வென்ட். ஓகே. A monk lives in a monastery. Monk யாரு? Monk. புத்திசம் ஃபாலோ பண்றாங்க. எஸ், துறவிகள்னு சொல்லுவோம். ஓகே, துறவிகள். துறவிகள் இருக்கிற இடத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா monastery. Okay, I'll repeat it one more time. A lunatic lives in a asylum. A spider lives in a web. A horse lives in a None means what, ma'am? table. None. None na யாருன்னா sisters னு சொல்லுவாங்க, கன்னியாஸ்திரிகள்னு சொல்லுவாங்க. sisters னு சொல்லுவாங்கல, சர்ச்ல இருப்பாங்களா? Yes, ma'am. கன்னியாஸ்திரிகள். எஸ், அவங்க தான் நன். அவங்க இருக்கிற இடத்தை கான்வென்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. Okay, a horse lives in a stable. A convict lives in a prison. Prisoners are kept in an
aquarium, Aquarium. Yes. Bees are kept in an aquarium, yes apiary. Gypsies lives in a caravan. Nun lives in a convent, convent. A monk lives in a monastery. Yes. Take a screenshot of this one. taken ma'am. Shall we move on to the next one? Yes ma'am. Yes ma'am. Yes. 41. Patients are treated in a hospital. நோயாளிகளை வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற இடம் வந்து ஹாஸ்பிட்டல். ஓகே. Lion lives in a Den. Okay. Orphan lives in an orphanage. One who is good at running, jumping, etc. Athlete. ஒருத்தர் வந்து ரன்னிங்லயோ ஜம்பிங்லயோ நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க அத்லெட்னு சொல்லுவோம். One who sells flowers. Florist. One who sells vegetables. Vegetable vendor or grocer. Okay. One who earns living on the sea. Sailor. மாலுமிகள்னு சொல்லுவாங்க sailor. ஓகேவா? கடல்ல வந்து கடல்லயே இருந்து வாழ்ந்து கடல்லயே வந்து சம்பாதிக்கிறதானே மேம் டெய்லர். எஸ், கப்பல்ல வேலை செய்வாங்கல்ல, எஸ், அவங்களதான் sailors, மாலுமிகள்னு சொல்லுவாங்க. One who is in charge of a museum or art gallery. Curator. யாருக்கு இப்ப நீ ஒரு மியூசியம்க்கு போறீங்க அப்படின்னா அந்த மியூசியத்தோட இன்சார்ஜா இருக்கிறவங்கள தான் என்ன சொல்லுவாங்க? குரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மியூசியம்ல வந்து இன்சார்ஜா இருக்கிறவங்க தான் குரேட்டர். One who breaks into house in order to steal. Burglar. வீட்டை உடைச்சு திருடுறவங்கள பர்க்லர்னு சொல்லுவாங்க. ஓகே, சீட்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப வீட்டை உடைச்சு திருடுறாங்க அப்படின்னா அவங்க பர்க்லர். வழிப்பறி பண்றாங்க, இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம கிட்ட இருக்க பொருட்களை வந்து வழிப்பறி பண்றாங்க அப்படின்னா அவங்க ராபர். ஓகே, take a screenshot of this one. Ma'am, Ma'am, I have a doubt. yes. What is meaning of dacoit? என்னம்மா? What is the meaning of dacoit? Dacoit. Where is it? Ma'am, is it any like கொள்ளை அடிக்கிறது? I'm asking what is the meaning of dacoit? Dacoit. கொள்ளை அடிக்கிறதுக்குன்னு தனியா இல்லம்மா, ராபரி தான் சொல்லுவாங்க. ராபரினா வழிப்பறி பண்றவங்க. இப்போ எப்படி சொல்றது, நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம கிட்ட இருக்க பொருளை வந்து பறிச்சுட்டு ஓடுறாங்க அப்படின்னா அத வந்து ராபரின்னு சொல்லுவாங்க. அதை பண்றவங்க வந்து ராபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வீட்டுல இருக்க பொருட்களை வந்து திருடிட்டு போறாங்க, வீட்டை உடைச்சு உள்ள வந்து திருடிட்டு போறாங்கன்னா அவங்கள பர்க்லர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இல்ல, நம்மளுக்கே தெரியாம இப்ப நம்மளுக்கே தெரியாம நம்மளோட திங்ஸ் எடுத்துட்டு போனாங்கன்னா அதான் நம்மளுக்கே தெரியாம நம்ம திங்ஸ் எடுத்துட்டு போறது பர்க்லர் தானே சொல்லுவோம். நமக்கு தெரியாம எடுக்கிறத வந்து பர்க்லர் தான் சொல்லுவோம். இல்ல இப்ப ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஒரு ரொயாட், ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல வந்து திருடுறாங்க அப்படின்னா அத லூட்டிங்னு சொல்லுவாங்க. சரியா? அத லூட்டிங் 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 அப்படின்னா வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு, ஒரு இடத்துல வந்து
பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து திருடுறவங்களை வந்து லூட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம கிட்ட இருந்து வந்து நம்மளுடைய பொருட்களை, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து இல்லீகலா எடுத்துக்கிறாங்க, அதையும் வந்து ராபிங் தான் சொல்லுவாங்க. ஓகே, அதை வந்து கட்டாயப்படுத்தி எடுக்கிற மாதிரி தானே, அதையும் ராபிங் தான் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து பிக் பாக்கெட்னு மேம் சொல்லுவாங்க. அது காமனா சொல்றது பிக் பாக்கெட். அதாவது வந்து அவங்களோட பாக்கெட் திங்ஸ் வந்து எடுக்கிறத வந்து பிக் பாக்கெட்னு சொல்லுவாங்க. அது இதுக்குள்ள இங்கிலீஷ்குள்ள வராது. ஓகே 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 ஓகே, டேக் a screenshot of this one. டேக்கன் மேம். Shall we move on to the next one? எஸ் மேம். 50. One who writes books. ஆத்தர். Author. Book எழுதுறவங்க authorனு சொல்லுங்க. One who collects fees from students in schools or colleges. பர்சா. பஸ். எஸ், நம்ம ஸ்கூல்ஸ்லயோ இல்ல காலேஜ்லயோ படிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபீஸ் கலெக்ட் பண்றவங்க, ஆபீஸ் ரூம்ல இருப்பாங்கல்ல, நம்ம போய் ஃபீஸ் பே பண்ணுவோம்ல, அவங்களதான் என்ன சொல்லுவோம்? பர்சர். ஓகே. One who examines accounts officially. ஆடிட்டர். ஆடிட்டர் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆடிட்டர்? எஸ் மேம். மேம். Okay, next one. One who makes and sells breads, cakes, etc. Baker. பிரெட் செய்யறது, கேக் செய்யறது, இதெல்லாம் செஞ்சு வியாபாரம் பண்றவங்கள பேக்கர்னு சொல்லுவாங்க. One who takes care of a child when parents are out. Babysitter. இது நம்ம கேர்டேக்கர்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோமா? எஸ். பர்టిక్యులரா நம்ம சொல்லும்போது பேபிசிட்டர்னு சொல்லுவோம். காமனா சொல்லும்போது வேணா கேர்டேக்கர்னு சொல்லுவோம். பட் பர்టిక్యులரா பேபிசிட்டர்னு சொல்லுவோம்னு சொன்னனா? எஸ். ஹெட் குக் ஆஃப் a hotel. ஒரு ஹோட்டல் இருக்குன்னா அதுல வந்து ஹெட் குக் என்னன்னு சொல்லுவாங்க? செஃப். செஃப். A person who introduces performer on TV. Palm parrot. Yes. A person who edits newspaper and magazines. Editor. Yes. டிஸ்கஸ் பண்ணாம. என்னம்மா? கார்ட்டூனிஸ்ட் இத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். Yes, cartoonistலயே வந்து நம்ம Yes. Very good. 58. One who makes and sells sweets. Sweets செய்றவங்க, அது வியாபாரம் செய்றவங்கள confectioner. ஓகே, கான்ஃபெக்ஷனர் அப்படின்னா வந்து ஸ்வீட்ஸ் மேக் பண்ணி அதை சேல்ஸ் பண்றவங்க கான்ஃபெக்ஷனர். பிரெட் கேக் பண்றவங்க பேக்கர். ஓகே. One who presides over a meeting. அப்படின்னா என்ன? சார் மேம், ஒரு மீட்டிங் டேக் பண்றவங்க. எஸ், வெரி குட். அந்த மீட்டிங்க்கு அவங்க தான் தலைமை, அவங்க தான் லீடர், அவங்க தான் கண்டக்ட் பண்றாங்க. அதாவது வந்து அவங்க தான் வந்து என்னது, ஒரு ஒரு லீடர் மாதிரி தலைமை வகிக்கிறவங்க. அவங்கள தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேர்மன். One who does clever tricks which appear magical. Magician. Yes. Take a screenshot. Shall we move on to the next one? Yes, ma'am. Yes, ma'am. Okay. I'll read it one more time. One who writes books, author. Author. One who collects fees from students in school or colleges, Bursar. bursar. One who examines accounts officially, auditor. One who makes and sells breads, cakes, etc. Baker. Yes. One who takes care of a child when parents are out, babysitter. Head cook of a hotel, chef.
A person who introduces performer on TV. Comparer. Yes, comparer. A person who edits newspaper and magazines. Editor. Editor. One who makes and sells sweets. Confectioner. One who presides over a meeting. Chairman. Chairman. One who does clever tricks which appear magical. Magician. Magicians. Yes. 61. One who travels throughout a country for the purpose of studying about it. Explorer. அதாவது வந்து நிறைய கண்ட்ரிக்கு போவாங்க, அந்த கண்ட்ரிய பத்தி ஸ்டடி பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூரோப் போறாங்க அப்படின்னா யூரோப்ல இருக்கிற எல்லா பிளேசஸ்க்கும் போவாங்க, போய் அந்த இடங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி படிக்கிறவங்க தான் எக்ஸ்ப்ளோரர். ஓகே ஓகே. ஒன் ஹூ செல்ஸ் குட்ஸ் டு அதர் கண்ட்ரீஸ். எக்ஸ்போர்ட்டர். ஏற்றுமதியாளர். ஓகே, எக்ஸ்போர்ட்டர். மத்த கண்ட்ரிக்கு வந்து நம்மளோட பொருட்களை வியாபாரம் செய்யறவங்கள தான் வந்து எக்ஸ்போர்ட்டர்னு சொல்லுவாங்க. ஒன் ஹூ பிரிங்ஸ் இன் குட்ஸ் ஃப்ரம் த அதர் கண்ட்ரீஸ். வெளிநாடுகள்ல இருந்து பொருட்களை வாங்கி நம்ம வந்து வியாபாரம் செய்யறோம்னா இம்போர்ட்டர். ஓகே, இம்போர்ட்டர், இறக்குமதியாளர். ஓகே. One who gets things secretly and illegally into and out of countries. Smuggler. கடத்தல்காரர் சொல்லுவோமா? அதாவது வந்து இல்லீகலா வந்து மத்த நாட்டுக்கு பொருட்களை வந்து இல்லீகலா கொண்டு போறது, அங்க இருந்து இல்லீகலா கொண்டு வரதான் ஸ்மக்லிங்னு சொல்லுவோம். அதை செய்யறவங்கள ஸ்மக்லர்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்மக்லிங்னா கடத்தல், ஸ்மக்லர்னா கடத்தல்காரன். ஓகே. One who is fond of sports. Sportsman. A cry of a bird. Chirping. An old chain. Legend. ஓகே, சிப்பிங்னா என்னது? இந்த பறவைகள்லாம் கத்துள்ள. எஸ் மேம். அததான் வந்து நம்ம சிப்பிங்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட். A place surrounded by water on all sides. ஐலாண்ட். ஓகே, தீவுகள்னு சொல்லுவோம். ஐலாண்ட் அப்படின்னா சுத்தி தண்ணியா இருக்கும், நடுவுல மட்டும் லேண்டா, அதுதான் ஐலாண்ட்னு சொல்லுவோம். ஓகே. Next, a plain surrounded by water on three sides. Peninsula. India is a peninsular country அப்படின்னு படிச்சிருப்பீங்க. படிச்சிருக்கீங்க? Yes. ஏன் India is a peninsular country? Three sides மட்டும் தான் நமக்கு என்ன இருக்கு? Water இருக்கு. ஒரு சைடு land இருக்கு. Yes. கிளாஸ் கவுன்சில் இருக்கேன். Yes. என்னது? India is surrounded by water. Four sides water இருக்கு. Three sides வந்து water. என்னென்னது? Arabian Sea, Bay of Bengal, Indian Ocean. India is a peninsular country. படிச்சிருக்கீங்களா? Yes ma'am. Yes. Next one. A big hall where seats are arranged for audience. Auditorium. Yes. A building where dead bodies are kept. Mortuary. Dead bodies வச்சிருக்க இடத்தை mortuaryன்னு சொல்லுவோம். A book in which photograph is kept. Album. A car used to carry patients. Ambulance. Eating animals for food. Carnivorous. Carnivorous அப்படின்னா வெறும் அனிமல்ஸ மட்டுமே சாப்பிடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைன் வந்து கிராஸ் சாப்பிடுமா? No ma'am. டைகர் கிராஸ் சாப்பிடுமா? அவங்க எல்லாம் என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா only flesh meat தான். ஓகே, அப்போ லைன் ஆகட்டும் டைகர் ஆகட்டும் கார்னிவோரஸ் அனிமல். ஓகேவா? இப்ப டீர் எடுத்துக்கலாம். மான் என்ன சாப்பிடும்? கிராஸ். only plant items தான் சாப்பிடும். ஹெர்பிவோரஸ். எஸ், அவங்க என்ன சொல்லுவோம்? அத என்ன சொல்லுவோம்? ஹெர்பிவோரஸ். ஓகேவா? Eating animals for food, carnivorous. Eating
plants for food herbivorous. ரெண்டையுமே சாப்பிடுறது என்ன சொல்லுவோம்? Omnivorous. Very good. Omnivorous. Okay, take screenshot of this one. Have you taken? Yes. Yes, ma'am. Okay, shall we read it one more time? Yes, ma'am. Yes, ma'am. One who travels throughout a country for the purpose of studying about it. Explorer. One who sells goods to other countries. Exporter. One who brings in goods from other countries. Importer. One who gets things secretly and illegally into and out of country. Smuggler. One who is fond of sports. Sportsman. Very good. A cry of a bird. Shipping. Ping. Yes. An old tale. Legend. Legend. A place surrounded by water on all sides. Island. Island. Yes, island. Island and so. Okay. A place surrounded by water on three sides. Peninsula. A big hall where seats are arranged for audience. Auditorium. A building where dead bodies are kept. Mortuary. Yes. A book in which photograph was kept. Album. A car used to carry patients. Ambulance. Eating animals for food. Carnivorous. Carnivorous. Shall we move on to the next one? Yes, ma'am. Okay. We discussed this already. Eating plants for food. Herbivorous. Eating both plants and animals. Omnivorous. The hall with facilities for physical training. Gymnasium. Gymன்னு சொல்லுவோம்ல, physical training எடுத்துக்கிறதுக்கான எல்லா facilities இருக்க hall என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா gymnasium. Gymன்னு shorta. Yes. Life history of person written by himself. Autobiography. Yes. Autobiography. Life history of person written by some other person. Biography. ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாற அவங்களே எழுதிக்கிட்டாங்க அப்படின்னா அத ஆட்டோபயோகிராபின்னு சொல்லுவோம். ஓகே, அது வேற ஒருத்தவங்க எழுதுறாங்க அப்படின்னா அத பயோகிராபின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் புக் அவரே எழுதினதுனால அது ஆட்டோபயோகிராஃபி. அது Sachin Tendulkar. Ma'am, Sachin Tendulkar wrote a book called Play It My Way. Autobiography. Very good, very good. நல்ல புக்ஸ் ரீட் பண்ணுவீங்களான்றது. வெரி குட். நம்ம அடுத்து இன்டாமினேட்டபிள் ஸ்பிரிட் ஏபிஜே அப்துல் கலாமோட புக் ஆட்டோபயோகிராஃபி. வெரி குட், வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட் வேற யாரெல்லாம் ரீட் பண்ணிருக்கீங்க? மேம் ஜிம் கார்பெட். ஆல்சோ ஆட்டோபயோகிராஃபி மேம். ஓகே, மகாத்மா காந்தியோட ஆட்டோபயோகிராஃபி என்னது? My great experiment with the My experiments with truth. Okay, very good. நிறைய புக்ஸ் படிப்பீங்களாட்டு. குட் அடுத்து குட். my குரு கோகுலே. The Diary of a Young Girl அப்படின்ற புக் வந்து ஆனி ஃபிராங்க். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி நிறைய புக்ஸ். வெரி குட், வெரி குட். நல்ல புக்ஸ் எல்லாம் நிறைய சொல்றீங்களே, சூப்பர். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா.
எஸ் த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அப்படின்ற புக் எழுதுனவங்க வந்து பிராங்க்லின், பெஞ்சமின் பிராங்க்லின் தெரியுமா? அமெரிக்கன் லிட்ரேச்சர். வெரி குட், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. குட் குட். ஓகே. One who earns living by catching fish. Fisherman. Fisherman. Fish monk. Fisherman. Fish monk. Okay. A building surrounded by huge wall. Castle. Castle பாத்திருக்கீங்களா? அந்த டிஸ்னி ஓட அந்த லோகோ பிக்சர்ல பாத்திருக்கீங்களா கேஸ்டில்? ஒரு கேஸ்டில் வருமா? எஸ், பெரிய பெரிய சுவர்கள், அதாவது வந்து மதில் சுவர்கள் பெருசு பெருசா இருக்கும், உள்ள ஒரு கோட்டை இருக்கும், அதுதான் கேஸ்டில்னு சொல்லுவாங்க. A building surrounded by huge wall. மதில் சுவர் மட்டுமே ரொம்ப பெருசு பெருசா இருக்கும், அதான் கேஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. Having no names. இப்போ ஒரு புக் எழுதுறாங்க, அந்த புக்கோட ஆத்தர் யாருன்னே நமக்கு கண்டுபிடிக்க முடியல, யாருன்னே தெரியல. அப்ப அது என்ன சொல்லுவோம்? அந்த புக்க அனானமஸ் புக். அனானமஸ்னா யார் எழுதுனாங்கன்னு தெரியல. Having no names. ஓகே. இந்த லெட்டர்ஸ்ல எல்லாம் சில பேர் வந்து பேரே எழுதாம வருவாங்களோ, மொட்டை கடிதாசம்னு சொல்லுவாங்க மேம். வெரி குட், அது அனானமஸ் லெட்டர். ஓகேவா? எஸ், வெரி குட். கவர்மெண்ட் பை கிங். ராஜாக்கள் ஆள்றாக்கு என்ன சொல்லுவோம்? monarchy. A state where all religions are equal. Secular. India is a secular country. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், இந்தியா செக்குலர் கண்ட்ரினா என்னது? இங்க எல்லா ரிலிஜியனும், எல்லா மதங்களும் என்னது? சமம். எஸ். Take a screenshot of this one. Shall we move on to the next one? Yes, ma'am. The doctor who treats diseases of teeth, dentist. teeth சம்பந்தமான டிசீஸ் எல்லாம் பாக்குறவங்க பல் டாக்டர்னு சொல்லுவோமா? பல் மருத்துவர், அவங்க என்னன்னு சொல்லுவோம்? டென்டிஸ்ட். ஓகே. The doctor who treats heart diseases, cardiologist. கார்டியாலஜிஸ்ட். யார் கார்டியாலஜிஸ்ட்னு சொல்லுவோம்? ஹார்ட் டிசீஸ் பாக்குறேன். எஸ், ஹார்ட் ரிலேட்டடான டிசீஸ் எல்லாம் பாக்குறவங்கள கார்டியாலஜிஸ்ட். வெறும் டாக்டர் அப்படி டாக்டர்ஸ்லயும் வந்து நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஓகேவா? பல் சம்பந்தமா பாக்குறவங்க டென்டிஸ்ட்னு சொல்லுவோம், நரம்புகள் சம்பந்தமா பாக்குறவங்க நியூராலஜிஸ்ட்னு சொல்லுவோம், ஹார்ட் ரிலேட்டடா பாக்குறவங்கள கார்டியாலஜிஸ்ட்னு சொல்லுவோம், குழந்தைகளுக்கு மட்டும் பாக்குறவங்கள வந்து என்ன சொல்லுவோம்? எஸ், பீடியாட்ரிஷியன். ஓகே, வெரி குட். A journey by sea. Voyage. கடல் வழியா போறத நம்ம என்ன சொல்லுவோம்? கடல் வழியா ஒரு பயணம் மேற்கொள்றோம் அப்படின்னா அத voyageன்னு சொல்லுவோம். Yes, very good. Something which check infection, antiseptic. நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆன்டிசெப்டிக் தான் என்ன பண்ணுவோம்? போடுவோம். ஓகேவா? இன்ஃபெக்ஷனை வந்து சரி பண்றது ஆன்டிசெப்டிக். A man whose wife is dead. வைஃப் இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து விடோவர்னு சொல்லுவோம். இதே ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்கள விடோ. ஓகே. A holy book. ஒரு புனித நூல். எஸ். மேம். எஸ் எஸ். ஆன்டிசெப்டிக் மீன்ஸ் தடுப்பூசி. எஸ், நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சா நம்ம தடுப்பூசி போடுவோம்ல, இல்ல அது மருந்து மாதிரியும் நம்ம எடுத்துப்போம். கரெக்டா? ஆயில்மெண்ட் மாதிரியும் எடுத்துப்போம், இன்ஜெக்ஷன் மாதிரி எடுத்துப்போம். எஸ், வெரி குட். ஹோலி புக். ஹோலி புக்னா புனித நூல், ஸ்கிரிப்சர். புனித நூல்கள் என்ன சொல்லுவோம்? பைபிள், பகவத்கீதா, குரான் இதெல்லாம் சொல்லுவோம்ல. ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் ஒவ்வொரு ஹோலி புக் இருக்குமா? எஸ், புனித நூல், அதுதான் ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லுவோம். சோல்ஜர்ஸ் ஆன் ஹார்ஸ். சோல்ஜர்ஸ் வந்து குதிரை மேல போற சோல்ஜர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா cavalry. இதே இது வந்து நடந்து போற சோல்ஜர்ஸ் infantry. ஓகே. A person who is kind and considerate. Human. ரொம்ப கருணையா இருக்கிறவங்கள தான் என்ன சொல்லுவோம்? Human.
A person who is not kind and inconsiderate, கொஞ்சம் கூட அவங்க கிட்ட வந்து கருணையே இல்ல அப்படின்னா inhuman. Which is clear and readable. அத பார்க்க ரொம்ப கிளியரா இருக்கு, நல்லா ரீட் பண்ண முடியுது அப்படின்னா legible. இப்ப நீங்க ஒரு ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதுறீங்க அப்படின்னா உங்க ஹேண்ட் ரைட்டிங்கே பார்க்கவே ஒரு கிளியரா அழகா இருக்கு, பார்த்தாலே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் புரியுது, ரீட் பண்ண முடியுதுன்னா அது லெஜிபிள். கிளியராவே இல்ல, ரீட் பண்ண கூட முடியல அப்படின்னா அது இல்லெஜிபிள். ஓகே. That which can be heard. கேக்குறது audible. கேட்காதது inaudible. Next, one who travels in space. Astronaut. யார் astronaut? விண்வெளிக்கு போறவங்க, ஸ்பேஸ்க்கு டிராவல் பண்ணி போறவங்க யாரு? astronaut. Okay, take a screenshot of this one. Taken, ma'am. Okay, now we are going to do worksheet. You have to answer for the question. A person who makes wooden furniture is called Carpenter. carpenter. Very good. A person who makes shoes. Cobbler. Very good. A person who delivers letters. Postman. A person who grows crops. Farmer. Yes. A person who sells meat. Butcher. A person who makes bread and cakes. Baker. A person who makes shoes. Repeat your question. A person who cuts men's hair is called a person who keeps book in a library is called Librarian. yes. A person who prepares medicines is called Chemist. very good. Chemist. மருந்து தயாரிக்கிறவங்கள கெமிஸ்ட்னு சொல்லுவாங்க. A person who treats sick animals. Option B, veterinarian. Okay. A person who sails a ship. Sailor. A person who sells books. Bookseller. A person who draws map. Photographer. Very good. A place where books are kept. Library. A place where sick people are treated. Hospital. A place where prisoners are kept. Prison. A place where dead bodies are kept. Mortuary. Option A. A place where bees are kept. Option A. Apiary. A place where fish are kept. House of monks. Monastery. A house of nuns. Convent. Dog lives in a cow lives in a bag. A person who travels in space. Astronaut. Here we wind up our class. Thank you, students. Thank you for everyone for joining today's live session. Thank you, ma'am. Thank you for your active participation in today's live class. Thank you, ma'am. Thank you.